ஹாய் ஆல், வெல்கம் டு வேதாந்த் பார்த்திபன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கொங்கு நாட்டு அரிசி பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் ரைஸு, அந்த சேம் கிளாஸில் ஹாஃப் கிளாஸ் வந்து துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா கழுவி ஊற வச்சிடணும் 20 to 30 minutes. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதெல்லாம் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் இன்றைக்கி குக்கரில் தான் சமைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு ஸ்பூன், இது ரெண்டுத்தையும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு வந்து கொஞ்சமாக நம்ம சேர்க்குறோம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன ஜீரகம் இருக்கு இல்லையா, அதை போடுறோம். அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகா, அதுக்கப்புறம் வரமிளகா நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பச்சை மிளகாவையும் இதில் சேர்க்குறோம். காரம் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்க்கும் போது ஒரு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு 6-7 பல் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விடணும். இது எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கணும். நான் வந்து இப்போ ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதிலே நான் உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், இதுதான் இந்த இன்க்ரீடியண்ட், மெயின் இன்க்ரீடியண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் வந்து இந்த எல்லோயிஷ் வர்றதுக்கு இந்த டர்மரிக் தான் காரணம். ஸோ அதை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம சாம்பார் பொடி, எந்த சாம்பார் பொடினாலும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பெப்பரும் நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. ஏன்னா பெப்பர் காரம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நல்ல கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் வந்து ஒரு தக்காளியை நான் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா நம்ம வதங்க விடணும். நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா தண்ணி அளந்து ஊற்றிக்கிறோம். நம்ம எந்த கப்பில் வந்துட்டு ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப்பு தண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து கொஞ்சம் குழைவாக வரும். இதுவே உங்களுக்கு கொஞ்சம் வெறப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் 4 கப் எடுத்திருக்கேன் வாட்டரு. நீங்கள் வந்து உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறமா அதில் நம்ம அரிசி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை போட்டுட்டு இந்த டைமில் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டு கொத்தமல்லி தூவி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதோடு வந்து நீங்கள் ஊறுகாய், வடகம், அப்படி இல்லைனா உருளைக்கிழங்கு பொரியல், இப்படி எது வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து பீட்ரூட் வந்து காரமாக பண்ணியிருக்கேன். அதோட நான் ஊறுகாவும் வச்சு சாப்பிட்றேன். செம்ம சூப்பரான காம்போ. குயிக்காக பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஆல்.